புத்தாண்டு அப்படிங்கும்போது எல்லாருமே நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. நிறைய நல்லதுகளும் இருக்கு, கெட்டதுகளுமே இருக்கு. நிறைய விஷயங்கள்ல நம்ம நல்லதையும் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். நிறைய போர் விமானங்கள், அதாவது புதிய ரக விமானங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு. அந்த விமானம் சார்ந்த விஷயங்கள்ல விபத்துக்கள் இருக்கிறது. அது எதனால நடக்குது? ஏன் அதை நம்ம சரி பண்ணலான்ற மாரி புதிய ரக விமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ராணுவ தளவாடங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. குரு உச்சமடையக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால உலோகங்களுடைய விளையாட்டங்கள் அதிகமா இருக்கும். தங்கம், வெள்ளி, பித்தளை இந்த மாதிரியான உலோகங்கள் கொஞ்சம் அதிக விளையாட்டத்தோட இருக்கிறது. சித்தா வைத்தியத்துல நல்ல ஒரு ஃபேமஸா வரக்கூடிய சூழ்நிலை நம்ம நாடு வரும். புதிய ரக மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவும் இருக்கு. அதே இயற்கை பேரிடர்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அதையும் நம்ம சமாளிச்சுதான் கடந்து வரணும். பொதுவா 2026ல சில ராசிகள் நல்லா இருக்குமா அப்படின்னா, முதல்ல கன்னி ராசி நல்ல ரிலீஃப் ஆகுறாங்க. ஏன்னா கேது பகவான் ஜென்மத்திலிருந்து விலகி நல்ல ரிலீஃப் ஆகக்கூடிய சூழ்நிலையில கன்னி ராசி இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா கடகமும் வராங்க. குரு விஷயத்துல வந்திருக்காரு. அதனுடைய பார்வைகள் அவங்களுடைய ராசிகள் நிறைய ராசிகள்ல விளையாடுறதுனால கடகமும் நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிஷபம், துலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் மீடியமா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தனுசு ராசி. உச்சகட்டமா நல்ல விஷயங்களா வரப்போறவங்களுக்கு விருச்சகமும் மகரமும் நேரடியா குருவோடைய பார்வை அவங்க ராசிக்கு வரப்போகுது. இதுல ரொம்ப அடி வாங்கின ராசி யாருன்னா கும்பமும் மீனமும் சிம்மமும் தான். இவங்க தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா கடந்து வரணும் இந்த வருஷத்தை.